வணக்கம். The global warfare has been changed upside down. இதற்கு மேல் நீங்க பார்க்கக்கூடிய போர் நடத்தக்கூடிய அந்த விதம் தலைகீழாக மாறிவிட்டது. எந்த சுகோய் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததோ, மிராஜ் 2000, MiG-21, MiG-29, ரஃபால், தேஜஸ், அதற்காக கோடிக்கணக்கான ரூபாயை இந்தியா செலவழித்து வந்ததோ, அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல் போன்ற நாடுகளிலிருந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளிலிருந்து எந்த அளவில் நாம் பணம் கொடுத்து இந்த போர் விமானங்களை வாங்கினோமோ, இந்த மிசைல் சிஸ்டங்களை வாங்கினோமோ, அனைத்துமே தரைமட்டமாக போகிறது. அதுதான் புதுவிதமான ட்ரோன் டெக்னாலஜி. ஆபரேஷன் சிந்தூரும் போது எந்த அளவில் பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய 15 இடங்களில் ஒரே நேரத்தில் தாக்குதலை நடத்தினார்களோ, அதை நாம் டிஃப்யூஸ் செய்து விட்டோம், அது வேற விஷயம். ஆனால் பாகிஸ்தான் எந்த அளவில் இந்த போர் புதிய விதத்தை நடத்தினார்கள் என்கிற அந்த கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஜூன் 1 யுக்ரைன் நடத்திய ஒரு மிக பெரிய தாக்குதல் ரஷ்யா மீது 5500 கிலோமீட்டர் உள்ள புகுந்து இந்த தாக்குதலை நடத்தினார்கள். ஆபரேஷன் சிந்தூரும் போது இந்தியா வெறும் 100 கிலோமீட்டர் உள்ளதான் புகுந்தது. அதில் ஏற்பட்ட நஷ்டம் அதை கூட இந்திய அரசாங்கம் இதுவரை வெளிக்காட்டவில்லை. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்பு அதிலிருந்து வரக்கூடிய அனைத்து அரசியல் லாபத்தையுமே புளியக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். ஆனால் உண்மையிலேயே இந்திய டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்திய இராணுவத்திற்கு என்னெல்லாம் தேவை என்கிற எந்த விதமான ஆலோசனை கூட்டத்தை, எந்த விதமான ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் நடத்திய அந்த டிஸ்கஷன் அல்ல பார்லிமெண்ட் செஷனை அழைத்து அனைத்து அரசியல்வாதிகளுமே இதை ஆலோசித்தார்களா? இந்தியன் டிஃபென்ஸோடைய வேலை என்ன? இது போன்ற பல்வேறு கேள்விகள் இன்னைக்கு வெளிவர தொடங்கிவிட்டது. யுக்ரைன் ஒரு சாதாரணமான வெறும் 3.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு, கடந்த 3 ஆண்டுகளாக போரில் இருக்கக்கூடிய நாடு. இந்த நாட்டின் கையில் இன்னைக்கு தேதியில் 20 லட்சம் ட்ரோன் எப்படி வந்தது? எந்த அளவில் தன்னுடைய ட்ரோன் டெக்னாலஜியை அவர்கள் வளர்த்து கொண்டார்கள்? உங்களுக்கு ஒரு சாதாரணமான எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுகிறேன். இவர்கள் தயாரிக்கக்கூடிய ட்ரோன் சைனாவிடமிருந்தோ, அமெரிக்காவிடமிருந்தோ, இஸ்ரேலிடமிருந்தோ வாங்கப்பட்ட ட்ரோன் கிடையாது. இவர்கள் தன்னுடைய டெக்னாலஜி, தன்னுடைய நாட்டிற்காகவே இவர்கள் டெவலப் செய்திருக்கிறார்கள். DJI போன்ற கம்பெனியிலிருந்து ட்ரோன்ஸ்களை வாங்கியிருக்கிறார்கள். மார்க்கெட்டில் இருந்த அனைத்து ட்ரோன்ஸ்களையும் வாங்கி அதை மாடிஃபை செய்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உதவி, அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ்களுடைய உதவியை வைத்து இந்த ட்ரோன் டெக்னாலஜியை அவர்கள் எந்த அளவில் ஒரு மிகப்பெரிய அளவில் எஸ்டாப்ளிஷ் செய்து விட்டார்கள் இன்றைக்கு பார்த்தீர்கள்னா, வெறும் 117 ட்ரோன்களை வைத்து இந்த மிகப்பெரிய தாக்குதல் நடந்துள்ளது. ரஷ்யா மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ரஷ்யாவிற்கு ஏற்பட்ட நஷ்டம் $7 பில்லியன். அதாவது இந்திய பணமதிப்பு படி 59,000 கோடி ரூபாய். அவர்களுக்கு ஏற்பட்ட செலவு வெறும் 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாயில் 117 ட்ரோன்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட். 5500 கிலோமீட்டர் சிந்தித்து பாருங்கள். அதாவது ரஷ்யாவுடைய ஏர்ஃபீல்டை 5 ரீஜன்ஸ்களை தாண்டி கடந்து சென்று இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இத்குத், முர்மன்ஸ், லெவானோ, ரெய்சான் மற்றும் அமூர், இந்த 5 ரீஜன்ஸ்களை கடந்து 5500 கிலோமீட்டர்களை கடந்து இந்த தாக்குதல் நடந்துள்ளது. 18 மாதம் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி நேரடியாக இந்த ஒட்டுமொத்த ஆபரேஷனுக்கான சூப்பர்விஷனை செய்திருக்கிறார். இந்த சூப்பர்விஷன் எந்த அளவில் ஆழமாக நடந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த தாக்குதலில் 41 ரஷ்யன் ஏர்கிராஃப்ட்ஸ் தரைமட்டமாகப்பட்டது. Tu-95 மற்றும் Tu-22 M3 பாம்பர்ஸ், இதை தாண்டி A-50 AWAC என்கிற இன்னொரு போர் விமானம். இந்த அளவில் இந்த ஆபரேஷன் நடந்தது என்று நீங்கள் பார்க்கும்போது, வரும் காலத்தில் இந்தியா, பாகிஸ்தான் அல்ல மற்ற நாடுகளிலிருந்து நடக்கக்கூடிய அந்த போருடைய விதம் எப்படி இருக்க போகிறது, எப்படி தலைகீழாக மாறப்போகிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது வெறும் $500,000 தயாரிக்கப்பட்ட ஒரு ட்ரோன், 40,000-50,000 ரூபாய் கொடுத்து தயாரிக்கப்பட்ட ட்ரோன் 1000-2000 கோடி ரூபாய் செலவில் வாங்கக்கூடிய தயாரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய போர் விமானத்தை, மிசைல் சிஸ்டத்தையே அடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறது. எந்த அளவில் எப்படி இந்த நாடு
இந்த அளவில் இந்த டெக்னாலஜியை வளர்த்தார்கள் என்கிற அந்த கதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். மாஸ் ப்ரொடக்ஷன் இன் 2024-23 தான் ட்ரோன் டெக்னாலஜியை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் DJI ட்ரோன்ஸ்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை செய்து அதில் பாம்பெல்லாம் ஃபிட் செய்து ரஷ்யா மீது தாக்குதலை நடத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதிலிருந்து அதை டெவலப் செய்து 2024ஆம் ஆண்டு 2 மில்லியன் FPV ட்ரோன், அதாவது 20 லட்சம் FPV ட்ரோனை அவர்களே தயாரித்திருக்கிறார்கள். இந்த வருடத்திற்கான டார்கெட் 4.5 மில்லியன், 45 லட்சம் ட்ரோன்ஸ்களை அவர்கள் தயாரிக்கப் போவதாக ஒரு மிகப்பெரிய தகவலையும் அவர்கள் வெளிவிட்டிருக்கிறார்கள். $1,000, just $1,000 சிந்தித்து பாருங்கள். Since 2022, Ukraine has scaled the production through declaration manufacturing involving small entrepreneurs and startups. சின்ன சின்ன ஸ்டார்ட்அப்ஸ்களை, ஆண்டர்பிரனர்ஸ்களை உள்ளெடுத்து இவ்வளோ பெரிய சாதனையை ஒரு நாடு படைத்துள்ளது. சிந்தித்து பாருங்கள் டெக்னாலஜியுடைய அட்வான்ஸ்மெண்ட்டை. யுக்ரைனுடைய FPV ஃபீச்சர்ஸ், AI டெக்னாலஜியை அதில் என்க்ரோஸ் செய்திருக்கிறார்கள். as their long range capability reaching 4,000 kilometers. மிசைல் ரேஞ்ச் 4000 கிலோமீட்டர் வரை இந்த ட்ரோனை பறக்க வைத்து எந்த இடத்தில் அந்த பிளாஸ்டை செய்ய நினைக்கிறார்களோ அதே இடத்தில் இந்த பிளாஸ்டும் நடக்கிறது. எந்த அளவில் இந்த கோஆர்டினேஷன் இருக்கும் என்று நீங்கள் பாருங்கள். இன்னோவேட்டிவ் டாக்டிக் ஆப்ரேஷன் ஸ்பைடர், இந்த ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட 5000 சில்லற கிலோமீட்டர் வரை இந்த தாக்குதலை ரஷ்யா எல்லைக்குள் நடத்தியிருக்கிறார்கள். இதற்கு மேலே ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரும் இவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். அதாவது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கான வீடியோவை சோஷியல் மீடியா வழியாக யுக்ரைன் பரப்ப தொடங்கிவிட்டது. இந்த அனைத்துமே எப்போ நடக்கிறது? இஸ்தான்புலில் ரஷ்யா, யுக்ரைன் 2 நாடுகளுமே அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்வருவதற்கு ஒரு நாள் முன்னாடி யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன? இந்தியா இஸ் பிஸி இன் ஆர் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ். ஆர் பிரைம் மினிஸ்டர் மோடி, நரேந்திர மோடி ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் கலந்து கொள்ளக்கூட அவரிடம் நேரம் கிடையாது. ஃபாரின் செக்ரட்டரியை வைத்து நீங்கள் பிரஸ் பிரீஃபிங்கை கொடுக்கிறீர்கள். வேர் இஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி? வேர் இஸ் ஆர் டிஃபென்ஸ் மினிஸ்டர்? ஹூ வில் டேக் த அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் த லாஸஸ்? எத்தனை போர் விமானங்களை பாகிஸ்தான் அடித்து நொறுக்கியதோ அந்த பதில் கூட இதுவரை அரசாங்கம் கொடுக்கவில்லை. சிடிஎஸ் சிங்கப்பூரில் உட்கார்ந்து கொண்டு ஆமாம் நமக்கு இழப்பு நடந்திருக்கிறது என்று கூறிய பின்பு கூட இதுவரை அரசாங்க சார்பாக ஒரு ஒஃபிஷியல் பதில் கூட வெளிவரவில்லை. ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு பாருங்கள், ஞாபகப்படுத்தி பாருங்கள். நாட் ஈவன் a single project has been finalized yet. 83 தேஜஸ்க்கு நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். இதுவரை ஒரு தேஜஸ் கூட டெலிவர் ஆகவில்லை. 126 ரஃபால் நம்ம வாங்கியிருந்தோம் பிரான்ஸ்ல இருந்து. கையில் வந்தது வெறும் 36. அதுலேயும் எத்தனையோ கோடி ரூபாய்க்கான ஊழல். சிந்தித்து பாருங்கள். யுக்ரைன் போன்ற ஒரு சாதாரணமான நாடு 50,000 ரூபாயிலிருந்து 80,000 ரூபாய்க்குள்ள ட்ரோன் டெக்னாலஜியை வைத்து ரஷ்யா போன்ற சூப்பர் பவரை இன்னைக்கு தண்ணீர் குடிக்க வைத்திருக்கிறது. நாளைக்கு பாகிஸ்தான் அல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகள் அவர்கள் இது போன்ற டெக்னாலஜியை பயன்படுத்த மாட்டார்கள் என்கிற எந்த கேரண்டி இருக்கிறது? உங்களிடம் அதை டைலூட் செய்வதற்கு, அதை ப்ரொஜெக்ட் செய்வதற்கு அல்ல இந்த நாட்டை ப்ரொடெக்ட் செய்வதற்கு என்ன டெக்னாலஜியை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? S-400 நீங்கள் சொல்லுவீங்க. பாகிஸ்தான்லேருந்து ஏவப்பட்ட அந்த 400-500 ட்ரோன்ஸ்களை எப்படி நாங்கள் தும்சமாக்கி இருக்கணும்னு நீங்கள் கூறுவீர்கள். நிச்சயமாக இந்தியாவிடம் டெக்னாலஜி இருக்கிறது. ஆனால் இது போன்ற டெக்னாலஜி ரஷ்யாவுக்குள்ளே புகுந்து 5500 கிலோமீட்டருக்குள்ளே புகுந்து இந்த ஆப்ரேஷனை எப்படி அவர்கள் நடத்தினார்கள் என்கிற இந்த கேள்வி. சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் அது வேறு. இந்தியாவுடைய ட்ரோன் டிபேட் ஏன் தொடக்கப்பட வேண்டும்? பிப்ரவரி மாதம் ராகுல் காந்தி ஒரு வீடியோவை வெளிவிட்டிருந்தார். அந்த வீடியோவில் ராகுல் காந்தி கேட்ட கேள்வி, இந்த மாதிரி ட்ரோன் டெக்னாலஜி இன்றைக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளில் எத்தனையோ நாடுகள் இதை கையெடுத்து
டிஃபென்ஸில் அதை இன்ஃபியூஸ் செய்ய தொடங்கிவிட்டார்கள். இந்தியா இந்த செக்டரில் இன்னும் பின்தாக்கி கொண்டுதான் இருக்கிறது. இந்தியா இதுவரை இந்த ட்ரோன் டெக்னாலஜியை கையில் எடுக்கவில்லை. சாதாரணமான டெக்னாலஜி, ஆனால் மிகவும் பவர்ஃபுல்லான டெக்னாலஜி. We still believe on Rafales, we still believe on Mirage, we still believe on Sukhoi, we still believe on Tejas, which has not been delivered yet. And there is no one who is going to take responsibility out of it. No one is going to take accountability to it. And we are talking about India-Pakistan warfare. US, China, Israel, Turkey, Ukraine போன்ற நாடுகள் இன்னைக்கு இந்த ட்ரோன் டெக்னாலஜியில் மிகப்பெரிய அளவில் அட்வான்ஸ்டாக இருக்கும் போது 20 லட்சம் ட்ரோன்ஸ் ஏற்கனவே யுக்ரைனிடம் இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் அந்த கான்ஃப்ளிக்டின் போது டர்க்கி நாடு பாகிஸ்தானிற்கு கொடுத்த அந்த ட்ரோன்ஸ்களை வைத்துதான் அவர்கள் தாக்குதலை நடத்தினார்கள். எந்த அளவில் இந்தியா பின்தாகி கொண்டிருக்கிறது நீங்க பார்க்க வேண்டும். இந்தியாவிலும் இந்த ட்ரோன் டெக்னாலஜிக்கான ரிசர்ச் ஒர்க், ஸ்டார்ட் அப் ஒர்க் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிடம் ருஸ்தம் 2 டபஸ் BH-201 என்கிற மீடியம் ஆல்டிடியூட் லாங் ரேஞ்ச் கொண்ட இந்த ட்ரோன் தயாரிக்கப்பட்டது. 18 மணி நேரம் வரை இது ஹாவர் செய்யுமா. ஆனால் இதற்கான ப்ரொடக்ஷன் டெக்னிக்கல் இஷ்யூஸ்கள் வழியாக இது டீலேடில் இருக்கிறது. அதாவது இன்னும் ப்ரொடக்ஷன் கூட தொடக்கப்படவில்லை. ஆர்ச்சர் NG என்கிற இன்னொரு ட்ரோன், மேல் UAV என்கிற இந்த பெயரில் 20 யூனிட் ட்ரையல் வெர்ஷனாக இருக்கிறது. 100க்கான, அதாவது வெறும் 100 ட்ரோன்ஸ்களுக்கான ப்ரொடக்ஷன் இப்போதான் தயாரிக்க போகிறோம். நகஸ்த்ரா 1 என்கிற இன்னொரு ட்ரோன், மேன் போர்ட்டபிள் கம்சார் ட்ரோன் என்று இதை கூறுவார்கள். 480 யூனிட், வெறும் 480, 500 கூட இல்லை. இந்தியன் ஆர்மி இதற்கான ஆர்டரை கொடுத்திருக்கிறார்கள். ஆரா கதக் என்கிற இந்த ட்ரோன் காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிள் என்று கூறக்கூடிய இந்த வெஹிக்கிள், இதுவும் ஆர்டர் தான் கொடுக்கப்பட்டது. ஸ்வார்ம் ட்ரோன்ஸ் 200 லாங் ரேஞ்ச் யூனிட்ஸ் 75 to 100 டெமான்ஸ்ட்ரேட் செய்யப்பட்டது. அதற்கு மேல் இன்னும் அது என்ன ஆனது என்று தெரியவில்லை. பிரைவேட் செக்டரில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அதானி இதற்குள் புகழ்ந்து விட்டார். இதை தாண்டி இந்தியா ஃபார்ஜ் என்கிற இன்னொரு கம்பெனி 2000 சர்வலான்ஸ் ட்ரோன்களை தயாரித்து கொடுத்திருக்கிறது. இம்போர்ட் அண்ட் கொலாபரேஷன் அதுவும் நடக்கிறது. அதாவது ட்ரோன் ரூல் 2021 படி 120 கோடி ரூபாய் ப்ரொடக்ஷன் PLI ஸ்கீம் வழியாக ட்ரோன் சக்தி என்கிற பெயரில் இன்னைக்கு நாம் தொடங்கி இருக்கிறோம். 2030ஆம் ஆண்டுக்குள் நாம் 40,000 60,000 ட்ரோன்ஸ்களை தயாரித்து விடுவோம். உலகம் 20 லட்சம் 45 லட்சம் என்று கவுண்ட் செய்து கொண்டிருக்கும் போது நாம் 40,000 60,000 இன்றைக்கும் நாம் நிற்கிறோம். டர்க்கி மற்றும் யுக்ரைன் போன்ற நாடுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், சின்ன நாடாக இருந்தால் கூட அவர்களுடைய அக்கறை, தன்னுடைய டிஃபென்ஸ் செக்டர் மீது இருக்கக்கூடிய அக்கறை நீங்கள் பார்த்தீர்கள்னா இன்னைக்கு ரஷ்யா போன்ற நாடை கூட அவர்கள் சேலஞ்ச் செய்து நிற்கிறார்கள். ராகுல் காந்தியுடைய அந்த ஃபோர்சைட் பிப்ரவரி மாதத்திலேயே அவர் எடுத்துக்காட்டிய இந்த விஷயம், இந்தியாவுடைய நிலை என்ன, ஏன் இந்தியா இதுவரை ட்ரோன் டெக்னாலஜியை இன்னும் இன்ஃபியூஸ் செய்யவில்லை, அதில் நாம் ஏன் அக்கறை செலுத்தவில்லை, எங்க இந்தியாவுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்? Because we are busy in doing road shows. We are busy in promoting our Prime Minister in the name of Operation Sindoor now. ஆனால் இன்னைக்கு உலக நாடுகள் எந்த அளவில் தன்னுடைய டெக்னாலஜியை வைத்து குளோபல் வார்ஃபேரை தலைகீழாக மாற்றிவிட்டார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். யுக்ரைன் எப்படி இந்த அட்டாக்கை நடத்தினார்கள் அதை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன், பாருங்கள். ஜூன் 1ஆம் தேதி இஸ்தான்புலில் நடக்க இருந்த இந்த பீஸ் டாக், அதற்கு ஒரு நாள் முன்பு இந்த தாக்குதல் நடந்தது. ரஷ்யன் ஏர்ஃபீல்டில் 5 ரீஜன்களை கடந்து 5500 கிலோமீட்டரை கடந்து மேக்சிமம் ரேஞ்ச் 4000 கிலோமீட்டர், அதாவது ட்ரக்குகளில் கட்டை பெட்டிகளில் இந்த ட்ரோன்ஸ்களை ஒழித்து ஸ்மகல் செய்திருக்கிறார் யுக்ரைன். இதை தாண்டி யுக்ரைனுடைய ஏர்ஃபீல்டு வருவதற்குள் ஆட்டோமேட்டிக்காகவே
அந்த ட்ரக்குகளிலிருந்து இந்த ட்ரோன்ஸ்களை ஆப்ரேட் செய்திருக்கிறார்கள். 117 ட்ரோன்ஸ்கள் அங்கே வைத்திருந்த Tu-95, Tu-22M3 பாம்பர் மற்றும் A-50 என்கிற இந்த போர் விமானங்களை அழித்திருக்கிறது. ஸ்பைடர் வெப் எந்த அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது என்று பாருங்கள். 18 மாதங்களுக்கு முன்பு பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி தலைமையில் இந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜி பிளான் செய்யப்பட்டது. ஆனால் இந்தியா ஆபரேஷன் சிந்தூரில் என்ன அச்சீவ் செய்தீர்கள், என்ன இழந்தீர்கள் என்கிற எந்த விதமான பதிலும் நீங்கள் கொடுக்கவில்லை. ஆனால் ரஷ்யா ஆமாம் எங்கள் மீது தாக்குதல் நடந்துள்ளது, ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அங்க நடந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆட்களுக்கு சேதம் ஏற்படவில்லை, எந்த உயிர் பலியும் போகவில்லை. ஆனால் எங்களுடைய ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து 35% 35% of their air support has been destroyed. ஒரு சாதாரணமான நாடு, 3 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு, 3 வருடமாக அமெரிக்காவுடைய சப்போர்ட், யூரோப்பியன் யூனியனுடைய சப்போர்ட், அனைத்து நபர்களுடைய சப்போர்ட் இருக்கிறதோ இல்லையோ அதில் அவர்களுக்கு எந்த அதுவும் இல்லை, ஆட்சேபமும் இல்லை. ஆனால் அந்த போர் நடக்கிறது. They have destroyed such a large fleet of Russian aircrafts. இந்த டெக்னாலஜி சீப், ப்ரெசைஸ் மற்றும் AI enhanced. ஒரு சில ₹1000 கொடுத்தால் போதும் இந்த டெக்னாலஜியை நீங்கள் என்க்ரோஸ் செய்ய முடியும். அதாவது இதற்கு மேல் எப்படி குளோபல் வார்ஃபேர் மாறப்போகிறது என்று நீங்கள் பாருங்கள். இருபக்கம் புத்தின் குதிரை ஓட்டுவது, ஸ்விம்மிங் போகிறது, ஜிம்மில் மசில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறது, அந்த மாதிரியான படங்கள். நம்ம இந்தியாவில் கையாட்டி கொண்டு போகக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய இந்த படங்கள், ரோட் ஷோவிற்கான படங்கள், காலையில் ஒரு யூனிஃபார்ம், மத்தியானம் ஒரு ட்ரெஸ், நைட்டுக்கு ஒரு ட்ரெஸ், ஃபேஷன் ஷோ நடக்கிறது இந்தியாவில். ஆனால் இதே ஒரு சாதாரணமான நபர் எந்த ஒரு டிஷர்ட் ஒரு ஜீன்ஸை மட்டும் போட்டுட்டு ட்ரம்பை போய் பார்க்கும்போது அவரை அலக்களித்தார்கள். உங்களிடம் சூட் பூட் வாங்குறதுக்கு பணம் கூட இல்லை, உங்கள்கிட்ட ஒரு சூட் கூட இல்லை. அதற்கு ஜெலன்ஸ்கி கொடுத்த பதில், சார் இது எனக்கு போதும், இப்போதைக்கு எனக்கு அந்த மாதிரி சூட்டெல்லாம் இல்லை, இந்த போரெல்லாம் முடியட்டும், நீங்கள் போட்டிருக்கிற இதை விட ஒரு நல்ல சூட் நான் வாங்கி தச்சு போட்டுக்கிறேன், இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. அங்கேருந்து எந்த ஆட்டிடியூடில் வெளியில் வந்தார் என்று நீங்கள் பாருங்கள். இந்தியா பிரைம் மினிஸ்டர் மோடி அடானிக்கு இட்டு கொடுத்து அடானிக்காக ஒட்டுமொத்த நாட்டையே தலைகுறிய வைக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். ட்ரம்ப் 11 முறை பாகிஸ்தான் இந்தியாவிற்கு நடுவே சீஸ்ஃபயருக்கான காரணம் நான் தான் என்று கூறியுள்ளார். அதாவது நான் ஒரு லாலிபாப்பை கொடுத்தேன், ட்ரேட் செய்யலாம் என்று கூறினேன், அதனால் 2 பேருமே இப்போ இந்த சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கொண்டார்கள். ஒரு ரோக் நேஷன், பாகிஸ்தான் போன்ற ஒரு ரோக் நேஷன், டெரரிசத்தை பரப்பக்கூடிய ஒரு ரோக் நேஷன், அந்த நாட்டுடன் இந்தியாவை சமமாக எடுத்து வைக்கக்கூடிய ட்ரம்ப் அதை தட்டி கேட்காத இந்திய அரசாங்கம், இந்தியன் ஃபாரின் மினிஸ்ட்ரி, எஸ் ஜெயசங்கராக இருக்கட்டும் அல்ல பிரைம் மினிஸ்டர் மோடியாக இருக்கட்டும், இன்னைக்கு இந்த யுக்ரைன் நடத்திய தாக்குதல் எவ்வளோ பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டிருக்க வேண்டும், இந்த அளவில் டிபேட் நடத்திருக்க வேண்டும், இந்தியா எங்க நிற்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். ஆனால் எதுவுமே செய்யவில்லை. 2023ஆம் ஆண்டு மாஸ்கோவில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது. அந்த தாக்குதலுக்கான காரணம் யுக்ரைன் தான் என்று ரஷ்யா கூறிய பின்பு கூட யுக்ரைன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த முறை வெளிப்படையாக ஜெலன்ஸ்கி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதில் கொடுத்திருக்கிறார். Today a brilliant operation has carried out. The preparation took over a year and a half. இன்னைக்கு மிகப்பெரிய சாதனை நாங்கள் படைத்திருக்கிறோம். இதற்கான ப்ரிப்பரேஷன் 1.5 வருடம் எடுத்துள்ளது. Most interesting is the office of our operation on Russia's territory. மிக முக்கியமானது எங்களுடைய இந்த ஆபரேஷனுக்கான ஆஃபீஸ் ரஷ்யா எல்லைக்குள்ளேயே இருந்தது. எஃப்எஸ்பி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அடுத்த பில்டிங்கில் தான் எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தது. வெறும் 117 ட்ரோன்ஸ்களை வைத்து நாங்கள் இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்கிறோம். 34% ஸ்ட்ராட்டஜிக் cruising missile carriers stationed at airbuses were hit. 34% of Russian airbase has been destroyed. Is this a small thing to talk about?
2022 ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கிய போதே இந்த இடத்திலிருந்தே இந்த ரிசர்ச்சும் தொடங்கப்பட்டது. இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் வரை அவர்கள் வந்து விட்டார்கள். இந்தியா வார் ருக்வாதி பாப்பா அட்வர்டைஸ்மெண்ட் நடக்குது. பிரைம் மினிஸ்டர் மோடியை ரஷ்யா யுக்ரைன் போருக்கு நடுவிலும் ஹீரோவாக எடுத்துக்காட்டக்கூடிய வேலையை தான் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ஐடி விங் பார்த்து வந்தார்கள். Has India achieved this? Where is our drone technology? Why are we spending crores and crores of rupees in our defense system? And where is our defense system improving? AP Singh உடைய அந்த ஸ்டேட்மெண்ட் எதை எடுத்து காட்டுகிறது? வெறும் பேப்பர்ல மட்டும் நீங்க ப்ராஜெக்ட்ஸ்களை கொண்டு வருகிறீர்கள். ஒரு ப்ராஜெக்ட் கூட, ஒரு ஏர்கிராஃப்ட் கூட தேஜஸ் எங்களிடம் இதுவரை வரவில்லை. Just 3 years, 20 lakh drone system. This year their target is 45 lakh drone system. இந்த விஷயம் இன்னைக்கு நேற்று அல்ல. ரஷ்யா அவர்கள் தான் தொடங்கி வைத்தார்கள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதல். அதற்கு பின்புதான் அதிலிருந்து ஐடியாவை டெவலப் செய்து யுக்ரைன் தன்னுடைய ட்ரோன் டெக்னாலஜியை எந்த அளவில் பலப்படுத்தி இருக்கிறது. யுக்ரைன் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கங்களிலிருந்து வெளிவரக்கூடிய பல்வேறு வீடியோக்கள், அவர்கள் எடுத்துக்காட்டக்கூடிய கிளைம், ரஷ்யாவை சார்ந்த 1600 ட்ரோன்ஸ்களை நாங்கள் தரைமட்டமாக்கி இருக்கிறோம். FPV drones of Russia cost 50 million. Each drone is costing 50 million. ஆனால் இவர்கள் கையில் இருக்கக்கூடிய ட்ரோன் வெறும் $500,000. அதை வைத்து இவர்கள் இந்த அளவில் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். யுக்ரைன், ரஷ்யா, டர்க்கியிடமிருந்து வாங்கிய TB2 ட்ரோன் பாகிஸ்தானிடமும் அதே ட்ரோன் தான் போனது. இது போன்ற ட்ரோன்ஸ்களை வைத்து எந்த அளவில் நாம் இன்னைக்கு ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷனில் நிற்கிறோம் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஒயிட் ஹவுஸில் டொனால்ட் ட்ரம்ப்புடன் அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஜெலன்ஸ்கியோடைய அந்த ஆட்டிடியூட், அந்த உன்னிடம் வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது, போரை நிறுத்திவிடு என்று கூறிய பின்பு கூட இன்னைக்கு எந்த அளவில் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார். ஐ டோன்ட் சே வார் இஸ் குட். போர் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் தன்னுடைய உயிரை இழக்கிறார்கள். அது ஜெலன்ஸ்கியாக இருக்கட்டும், புதினாக இருக்கட்டும், டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், ஷரீஃபாக இருக்கட்டும், யாராக இருந்தால் கூட போர் உலகத்திற்கு கேடானது, மக்களுக்கு கேடானது. இது இருக்கக்கூடாது. இதற்கான சொல்யூஷன் இருக்க வேண்டும். ஆனால் போர் நடத்தக்கூடிய அந்த விதம் எந்த அளவில் மாறிவிட்டது என்கிற அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 200 கிலோமீட்டர், மாஸ்கோவிலிருந்து 200 கிலோமீட்டர் உள்ள இருக்கக்கூடிய ஏர்பேஸை கூட விட்டு வைக்கவில்லை. அந்த அளவில் இந்த தாக்குதல் நடந்தது. Tu-95 பாம்பர் ஏர்கிராஃப்ட், 8 மிசைல்ஸ்களை எடுத்து செல்லக்கூடிய இந்த கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இந்த ஏர்கிராஃப்ட் எத்தனையோ பல ஆயிரம் கிலோமீட்டர் வரை போய் உள்ள புகுந்து தாக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி. பல எக்ஸ்பர்ட்ஸ்கள் இதற்கு மேல் ரஷ்யாவால் இதெல்லாம் தயார் செய்ய முடியாது. வெறும் $500 கொண்ட இந்த சாதாரணமான ட்ரோன் அதை அடித்து நொறுக்கிவிட்டது. 1 year, 6 months and 9 days to execute this. யுக்ரைன் எடுத்து காட்டக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட். 1 வருடம் 6 மாதம் 9 நாட்கள் எங்களுக்கு இதை பிடித்தது இந்த போரை, இந்த தாக்குதலை நடத்துவதற்காக. இப்போது இன்னொரு World War III அதற்கான சந்தேகமும் வெளிவர தொடங்கிவிட்டது. அடுத்த நியூக்ளியர் வார், ரஷ்யா யுக்ரைன் மீது நியூக்ளியர் பாம்பை போட போகிறது என்கிற அந்த தகவலும் வருகிறது. இப்போ யாருக்கு நஷ்டம்? எப்படி இந்த வார்ஃபேரை இன்னைக்கு பார்க்கிறீர்கள்? And again my question is, what is our defense ministry doing? Who will take the accountability of our national security? நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.